பர்த்டே மினி விளாக். நேற்று நைட் வச்சுருந்த மருதாணி செமையாக சவுண்ட் இருந்துச்சு. எனக்கும் அப்பாவுக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே. அப்பா என்னை விட்டு பிரிஞ்சு 6 வருஷம் ஆகுது. அப்பாவை நினச்சி சாமி கும்பிட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எங்கன்னா அவினாஷியில் இருக்கிற லிங்கேஸ்வரர் கோயில் தான் போயிருந்தோம். வர வழியில் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்புறம் நெல்லை கருப்படி காஃபியில் போய் ஐஸ்கிரீமும் லெமன் சோடாவும் குடிச்சிருந்தோம். இது எந்த ஊர்னா செங்கப்பள்ளியில். கிளைமேட் எனக்கு செம்மையாக இருந்துச்சு. மழை வர மாதிரி இருந்துச்சு. எப்படியோ மழை வரதுக்குள்ள நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங் பார்த்தேன். என்னென்னா வீட்டு மேலே ஒரு லாரி இருக்கிற மாதிரி கட்டியிருந்தாங்க. அழகாக செமையாக இருந்துச்சு. ஹைவே பக்கத்துலேயே கட்டியிருந்தாங்க. அப்புறம் பர்த்டே ஸ்பெஷல் என்ன செய்யலாம்னு சொல்லி வச்சுட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் பிரியாணி செய்யலாம் பண்ணார். அவருக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பிரியாணி தான் செஞ்சு கொடுத்தாங்க. இதோட ரெசிபி வேணுமா இது முன்னாடி இருக்க வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். பர்த்டே செமையாக முடிஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பி. என் பர்த்டேக்கு ஆஃபீஸ் லீவ் போட்டு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து என் ஹஸ்பண்டுக்கு லவ் அண்ட் தேங்க்யூ. மறக்காமல் யாருக்கு May 28 பர்த்டேவோ அவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஹைஃபி சிம்பிள்ஸ்